ஹாஸ்டல், மேன்ஷன் இல்லை நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தங்கியிருக்கீங்க, காமன் டாய்லெட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மில்வின். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா படர்தாமரை. இது நவீன மருத்துவத்தில் டீனியா கார்போரேஷன் சொல்லுவாங்க. காமனாக இதை ரிங் வார்ம் அப்படின்னு குறிப்பிட்டு பார்க்கலாம். சரி, இது எப்படி பரவும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸோ இல்லை டவலோ நம்ம டச்சு கான்டாக்டில் இருக்கும்போது, அப்படி இல்லைன்னா காமன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணும்போது இது அவங்ககிட்ட இருந்து பரவும். சரி, பரவுன உடனே சிவியர் ரீச்சிங் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தொடை இடுக்கில் பட் ரீஜனில் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி பரவிக்கிட்டே போகும். அதனால தான் இதுக்கு படர்தாமரை அப்படின்னே பேர். சரி, ஒன்ஸ் இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட்டத்தில் யாருக்காவது அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தனிமைப்படுத்தணும். இல்லை நம்ம யாருமே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஒரு இன்ஃபெக்ஷன் இது மாதிரி யாருக்காவது தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த காமன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது டாய்லெட் ஷீட் இல்லை டாய்லெட் ஸ்பேட் செப்பரேட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. பர்சனல் ஹைஜீனிக் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்துட்டுனாலும் கண்டிப்பாக அவரை தனிமைப்படுத்தணும். சரி, இந்த பிரச்சனை இருக்கவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வழியாக வேறு யாருக்கும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். அப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னாலே அடுத்தவங்க இந்த பிரச்சனை கண்டிப்பாக பரவாது. சரி, இந்த பிரச்சனை வந்துடுச்சு, நிறைய ஆயின்மெண்ட்டு எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், சரியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சித்த மருத்துவர் அணுங்க. இதுக்கு கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. சித்த மருத்துவத்தில் இதுக்கு சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 2 இமேஜை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இதில் சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு முன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே இந்த பிரச்சனை வராமல் கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து யாருக்கும் பரவாமல் பார்த்துக்குங்க.